எந்த காரணத்தை கொண்டும் நீங்க 2 பேரும் பிரிஞ்சிடக்கூடாது. பாத்துக்கோ லக்ஷ்மி. நீ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. என் அனுமதி இல்லாம இனிமே நீ திரும்பி போகவே முடியாது. இப்போ இந்த வீட்ல யாருக்கு மதிப்பு இருக்கு? எல்லாம் அந்த லக்ஷ்மி குரங்குக்கு தான். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடியே எல்லாரும் உங்களை தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. இப்பவே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் கொத்து சாவி பெட்டி சாவியோட மொத்த அதிகாரமும் அவங்க கைப்பிடியில தானே இருக்கும். ஏய், இத பாரு, என் கடுப்பு கலப்பாம முதல்ல இங்க இருந்து போ. எனக்கு காஃபி வேணாம், ஒண்ணு வேணாம். என்னக்கா இப்படி விவரம் புரியாம இருக்கீங்க? லக்ஷ்மி அக்கா கையில மொத்த அதிகாரமும் வந்துருச்சுன்னா அப்புறம் இந்த வீட்ல நீங்க EBB தான். அப்படின்னா எவ்ரிதிங் புஸ் புஸ். அப்படின்னா அதுவும் தெரியாதா? அப்படின்னா இந்த வீட்ல உள்ள எல்லா வேலையும் உங்க தலையில தான் கட்டுவாங்கன்னு அர்த்தம். ஏண்டி, நிஜமா இதெல்லாம் நடக்குமா? ஏய், இல்ல நீ என்ன பயமுறுத்துறியா? ஐயோ அக்கா, ஒரு காஃபிக்காக உங்களை கலவரப்படுத்துவேனா? உண்மைக்கா. இப்பவே பாருங்க, உங்களை பத்திரிக்கை எழுத வச்சுட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த மூதேவி சொல்ல, அந்த ஆளு இந்த துணி கும்புற மாதிரி அப்படியே கும்புற. யார மூதேவின்னு சொன்ன? யாரையும் சொல்லல லக்ஷ்மி, யாரையும் சொல்லல. நான் பேசல. ஐயோ, இவளுக்கு வாழ்வு வந்துருச்சு, இவளுக்கு வாழ்வு வந்துருச்சு. இருடி, ஒண்ணு ஒரு நாள் இது மாதிரி கும்புற. யாரும் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது, இந்த கல்யாணமும் நடக்க கூடாது, நடக்க கூடாது. என்னடி பண்ணிட்டு இருக்க? பத்திரிகையில கிழிச்சு போட்டுட்டு இருக்க. என்னன்னு கேக்குறேன். அப்போ வேற வர நேரமாச்சுடி, சீக்கிரம் பத்திரிகையில மறைச்சு வை, பாத்துற போறாரு. நான் எதுக்கு மறைக்கணும்? இல்ல நான் எதுக்கு மறைக்கணும்னு கேக்குறேன். நான் இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, அவளுக்கு இருக்கிற உரிமை எனக்கும் எல்லாம் இருக்கு. ஐயோ, இந்த வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது. உனக்கு வேணா நீ செஞ்சுக்கோ. ஏய், என்னடி நீ லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? முதல்ல எல்லாத்தையும் எடுத்து வை. இத பாரு, குறுக்க நிக்காத. அப்புறம் எனக்கு இருக்கிற கடுப்புக்கு உன் குரவலைய நெரிச்சு அப்படி காய்ச்சறேன். எருமை மாடு, தாடி மாடு வந்து சேர்ந்திருக்கு பாரு எனக்குன்னு. சீ, சரியான ரத்த காட்டேரியால இருக்கா. எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்னைப் போலவே இருப்பான். தனக்கொரு பாதை வகுக்காமல் என் தலைவன் வழியிலே நடப்பான். நான் சொல்றத கேட்காம பேசிட்டு இருக்க. இந்த பாரு அருள், அதெல்லாம் பெரிய இடத்து விவகாரம். திரும்ப திரும்ப எதுக்கு அதை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்க? நீ உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீ பாரு, சரியா? இருந்தாலும் நமக்கு சம்பளம் கொடுக்கிற முதலாளி ஆதங்கம் இருக்கும்ல. அதுவும் சரிதான். ஒரு விதத்துல தோட்டக்காரன் சொன்னது கூட சரிதான். மா, அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஏண்டா, அவன் சொன்னதை நான் முழுசா சரின்னு சொல்லலடா. மா, அத பத்தி பேசாதன்னு சொன்னல, இனிமே பேசாத, சரியா? நீ பேசுறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது, ஆனா அப்படி பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா, புரியுதா? பாவம், இந்த விஷயம் மட்டும் அவர் காதல விழுந்தா என்ன ஆகும்? ரொம்ப கஷ்டப்படுவாருமா. ஏண்டா, எனக்கு தெரியாதாடா அது? நாம சொல்லித்தான் அவருக்கு புரியணுமா என்ன? இந்த பர்றா, 2 பேரும் வேணா ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சு குடும்பம் நடத்தலாம். ஆனா உலகம் வெளி தோற்றத்தை வச்சுதான் எடை போடும். தோட்டக்காரன் சொன்ன மாதிரி இந்துவுக்கு திரு பொருத்தமான ஜோடியே கிடையாது. அழகும் இல்ல, அவனுக்கு வாயும் பேச முடியாது. பல பேர் இத மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. பாவம் அந்த தோட்டக்காரன் வெளிப்படையா பேசிட்டான், அவ்வளவுதான். போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாத. அவர் காதல் விழுந்துற போதுமா.
இந்துக்கு நான் பொருத்தமானவன் இல்லையா? இந்து அழகா இருக்கா, நான் அழகா இல்லையா? சாமி சரியா இருக்கு, கந்தசாமி சரியா இருக்கு, என் துணி எல்லாம் காய வச்சு இது இங்க இருக்கு. சரியா இருக்கு. நீங்க எதுக்கு என் துணி எல்லாம் மடிச்சு வைக்கிறீங்க? எல்லாம் உன் மேல ஒரு பாசம் தான் லக்ஷ்மி. இந்த புடி இந்தா. மாறிட்டா லட்சுமி, தேன்மொழி மாறிட்டா. சந்தோஷமா இருக்கு தேனு. ஏய் அனுஷ்கா, என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். இந்த வீட்ல உன்னால ஃப்ரீயா இருக்க முடியல? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. இல்ல இல்ல, உங்க அப்பா சொல்லிட்டாருன்னு நீ இங்க தங்கி இருக்கிற மாதிரி இருக்கு. உனக்கு பிடிக்கலனா நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம். நான் ஏன் இந்த வீட்டை விட்டு போகணும்? நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். கல்யாணம் ஆகாத பொண்ணு இந்த வீட்ல இருந்தா வர்றவங்க போறவங்க எல்லாம் நீ யாருன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றது? சக்தியை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொல்லுங்க. ஆ, இன்னும் பேசிய முடிவாகல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஆனா எதிர்பார்க்காதது எதிர்பார்க்கணும், அதானே சரி. ஆம்பளைன்னா எந்த பிரச்சனையும் இல்ல, நீ பொண்ணு, அதனாலதான் யோசிக்கிறேன். நீங்க ஒண்ணும் யோசிக்க வேண்டாம். நான் இந்த வீட்டை விட்டு போற ஐடியால இல்ல. சத்தம் போடாத. அமைதியா உன் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு. சும்மா கிளம்புனா நான் ஏன் போகணும்? கிளியரா சொல்லுங்க. அதான் சொன்னேன்ல. இந்த சப்பக்கட்டெல்லாம் கட்டாதீங்க. உங்க மனசுல என்ன இருக்குன்னு இப்ப சொல்லுங்க. இவ்வளவு நாளா இங்க தானே இருக்கேன். இவ்வளவு நாள் தோணாத உங்களுக்கு இன்னைக்கு தோணுது? ஏய், ஷ். எதுக்கு சத்தம் போடுற? மெதுவா பேசு. நான் சொன்னது உனக்கு சரியா புரியலன்னு நினைக்கிறேன். நீ இருக்கிறது பிடிக்காம இந்த வீட்டை விட்டு துரத்தல. நாளைக்கு உரிமையோட நீ இந்த வீட்டுக்கு வரணும், அதனால தான் போ சொல்றேன். சரி, ஓகே. இந்த வீட்ல இவ்வளவு நாள் லட்சுமி அக்கா இருந்தாங்கல்ல, அது மட்டும் கரெக்டா? இப்ப எதுக்கு அனாவசியமா அவளை இழுக்கிற? உனக்கு பக்குவமா சொன்னா புரியாதா? எல்லாத்தையும் பேக்கப் பண்ணு. சக்தி! ஏய் சக்தி! சக்தி! என்ன? என்ன நடக்குது இந்த வீட்ல? ஆளுக்கு ஆள் அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க அப்பா அம்மா தானே என்ன இருக்க சொன்னாங்க. இப்ப எதுக்கு இந்த கேள்வி கேக்குற? இத உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பணுமா. என்னண்ணே? நான் எதுக்காக இதை செய்யறேன்னா, அவளுக்கு புரியலடா. என் மனசுல ஓடுற விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சா நான் சொல்றதும் செய்யறதும் சரின்னு படும். அண்ணே, நீங்க சொல்றது சரியோ தப்போ, இவ்வளவு வீட்டு விட்டு போன்னு நீங்க சொன்னீங்களா? ஆமா. பத்திரிக்கை வைக்க போற இடத்துல எல்லாம் உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்காளாமே, கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் சரியான்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அண்ணன் சொல்றது சரிதான், இதுக்கே நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் பண்ற? அண்ணே, எனக்கும் இவன் இங்க இருக்கிறது பிடிக்கல. அப்பா அம்மா சொன்னதுனால எதுவும் பேசாம இருந்துட்டேன். அவர் சென்னையில ஒரு பொண்ணை லவ் பண்ணிருக்காரு தம்பி. இப்போ அந்த பொண்ணை பத்தியே நினைச்சிட்டு இருக்காப்ல. ஏன் அண்ணி முகம் ரொம்ப சோகமா இருக்கு? அண்ணன் சொன்னதுக்கு அண்ணி சந்தோஷம்ல பட்டிருக்கணும். சக்தி, உங்க அண்ணன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சக்தி, உங்களதான். இங்க பாரு, அண்ணனோட முடிவு தான் என்னோட முடிவு. இது பாரு சக்தி, எல்லா விஷயத்திலயும் உங்க அண்ணன் எடுக்கிற முடிவு சரியா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏய் தேனு, பிரச்சனை என்னன்னு தெரியாம குறுக்க மூக்க நுழைச்சு குழப்பாத. ஏய், என்னடா பிரச்சனை?
இது பிரச்சனையா மாறக்கூடாதுன்னு தான் தனியா உன்னை பார்த்து பேசினேன். ஆனா நீ அதை நடு ஹாலுக்கு கொண்டு வந்துட்ட. டேய், நடு ஆளுக்கு வந்துச்சுல, விஷயம் என்னங்கறத உடைச்சு சொல்லு. சொல்றேண்ணே, கல்யாணம் ஆகாத பொண்ணு நம்ம வீட்ல இருக்கிறது சரியா? சொல்லுங்கண்ணே. டேய், என்னடா இது? பொசுக்கு நீ இப்படி ஒரு கேள்வி கேட்டிட்ட? டேய் சக்தி, அனுஷ்கா இருக்கிறது சரியாடா? அண்ணா, வெற்றி அண்ணா உங்ககிட்ட தானே கேட்டாரு, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்லிடுவேன்டா. அது வேணாம். இப்போ நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நீங்க சொல்லிதான் எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிடுவாங்க. நீ சொல்றதும் சரிதான். லட்சுமி, நீ இங்கதான் இருக்கியா? வாமா, வந்து இந்த பிரச்சனைக்கு நீயே ஒரு முடிவை சொல்லு. அம்மாடி லட்சுமி, வெற்றியும் சக்தியும் அனுஷ்காவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்றாங்க. நீ என்னமா சொல்ற? அவங்க 2 பேரும் சொன்னதுக்கு அப்புறம் லக்ஷ்மி என்ன மாத்தியா சொல்ல போறா? அவளும் அனுஷ்காவை வீட்டை விட்டு அனுப்புங்கன்னு தான் சொல்ல போறா. இல்ல லக்ஷ்மி? ஏய், நீ வாய மூடு, அத அவ சொல்லட்டும். லட்சுமி, நீ சொல்லுமா. சொல்லு லக்ஷ்மி. ஆமா, அனுஷ்காவை வீட்டை விட்டு அனுப்பிடலாம். நினைச்சேன் இந்த கிடைச்ச சான்ஸை மிஸ் பண்ணுவீங்களா? நான் இருக்கிறதே உங்களுக்கு இடைஞ்சல் தானே. அனுஷ்கா, அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. எதையும் தீர விசாரிச்சு தெரிஞ்சுக்காதவங்களால தான் வாழ்க்கையில நிம்மதியே பறி போகுது. இத பாரு, நீயும் அவ என்ன சொல்ல வரான்னு முழுசா கேட்காம தான் இப்படி கோவப்படுற. இருடி, பேச்ச மாத்தாத. லட்சுமி, நீ இப்ப என்ன சொல்ல வர? இப்ப அனுஷ்காவை வீட்டை விட்டு அனுப்பிடலான்னு சொல்ல வரியா? மாமா, அனுப்பலாம் மாமா. ஆனா அதுக்கு முன்னாடி அத்தையும் மாமாவும் என்ன சொல்லி அனுஷ்காவை வீட்டிலே இருக்க சொன்னாங்கன்னு உங்க யாருக்குமே ஞாபகம் இல்லையா? சக்திக்கும் அனுஷ்காவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவெடுத்துதான் அனுஷ்காவை இந்த வீட்டுல தங்க வச்சாங்க. சக்திக்கு தான் அனுஷ்கான்னு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பெரியவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் அனுஷ்காவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமே. பாத்தியா, இதுதான் லட்சுமி. லட்சுமி, நீ சரியான தீர்ப்பதாமா சொல்லிருக்க. சரி வா, நம்ம பத்திரிகை வேலையை பார்க்கலாம். போலாம் வா. வரேன். என் மனசுல ஓடுற விஷயம் அவளுக்கும் தெரிஞ்சா நான் சொல்றதும் செய்யறதும் சரின்னு பண்ணும். சக்திக்கு தான் அனுஷ்கான்னு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு பெரியவங்க முன்னாடி நிச்சயம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் வரைக்கும் அனுஷ்காவை வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாமே. அனுஷ்காவை தடுக்கிறேன்னு சக்தியை காயப்படுத்திட்டேன். உண்மை தெரியாம அவன் குழம்பி போயிருப்பான். எனக்கு வேற வழியே தெரியல. எனக்கும் சக்திக்கும் நடுவுல இருந்த பழைய உறவு கரைஞ்சு காணாம போயிடுச்சுன்னு வெற்றிக்கு நிரூபிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். எங்க குடும்பத்துக்காக நீ பட்ட கஷ்டத்துக்கு அது நான் செஞ்ச சின்ன தியாகமா நினைச்சு வெற்றி மனசுல நினைச்சிட்டு இருக்கிறேன்.
விபரீதமான எண்ணத்துக்கு கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைக்கணும். சக்தி கிட்ட இந்த கோட்டை நீயே வச்சுக்கொண்டு சொன்ன உடனே சக்தி பயந்தே போயிட்டான். உண்மையை சொல்ல போனா அவன் தான் மாப்பிள்ளை. என்ன மன்னிச்சிரு சக்தி, எனக்கு வேற வழியே தெரியல. உன்னை காயப்படுத்துற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன கண்டிப்பா வேதனைப்படுத்த போகுது. நிரந்தரமா என் மனசுல வாழ போற பெரிய காயத்தையும் படுவையும் வராம தடுக்கணும்னா லேசான கீறல் விழுதான செய்யும். பொறுத்துதான் ஆகணும். எனக்காக பொறுத்துக்கோ சக்தி. இந்த விபரீதமான விளையாட்டு ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல. என்ன மன்னிச்சிரு சக்தி. இந்த கணக்கு மட்டும் சரியாவே வர மாட்டேங்குது. இந்தாங்க. என்னடா இதுல 5 லட்ச ரூபா இருக்கு. பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண. ஏன்டா இது என்ன புதுசா இருக்கு? எப்பவுமே நம்ம பணத்தை லட்சுமி கிட்ட தானே கொடுப்போம். இரு லட்சுமி கிட்டே கொடு. அம்மாடி லட்சுமி, லட்சுமி வரேன் மாமா. இங்க வாமா. சொல்லுங்க மாமா. வாமா, இவன் ஏதோ பணத்தை கொடுக்கறான், வாங்கி வச்சுக்கமா. இந்தாங்க. வெட்டனா போடா, இந்த கணக்கே வர என்னடா? மாட்டேங்குது. அப்புறம் பாத்துக்கறேன். என்ன? அண்ணா பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். காலையில அந்த பந்தல்காரனுக்கு, இந்த மேளக்காரங்களுக்கு அவங்களுக்குலாம் அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த சமையல் செய்யறவங்களுக்கு நம்ம என்னென்ன மெனுன்னு சொல்லணுமா, அதை பார்த்து பேசணும். வேற என்ன வேலை இருக்கு? மண்டபத்துக்கு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாங்க. ஏன்னா அங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். வரவங்களெல்லாம் கவனிக்கணும்ல. அவங்க வரதுக்கு ஸ்டே எல்லாம் பார்க்கணும். எங்கெங்க இருப்பாங்க, யார் யார் இருப்பாங்க, எல்லாத்தையும் பார்க்கணும். அது எல்லாத்தையும் பார்த்துட்டோன்னா மற்ற வேலையெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது. அது கொஞ்சம் ஈஸி தான். அப்படியா? அப்பா வந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் இதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு சொன்ன? 5 லட்ச ரூபா இருக்கா நீ? அண்ணா ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்து தொலைச்சிட்டேன். இதுல 3 லட்சம் தான் இருக்கு. என்ன நீ சொல்றீங்க? விளையாடாதீங்க. யாரு விளையாடுறா? நீயே வேணா பாரு. எவ்வளவு இருக்கு? 3 லட்சம். மீதி 2 லட்சம் எங்க சக்தி? இல்ல, இதுல 5 லட்ச ரூபா இருந்துச்சே. 2 தடவை என்னன்னு? அப்ப நான் திருடிட்டேன்னு சொல்ல வரியா? அப்படின்னா நான் உங்களை ஏமாத்துறேன்னு சொல்றீங்களா? சக்தி, உன்கிட்ட ஏமாந்த அனுபவம் எனக்கு ஆல்ரெடி இருக்கு. அண்ணி, எதுக்கு டென்ஷன் ஆகுற? நான் சொன்னதுல கொஞ்சம் கூட உண்மை இல்லைன்னு சொல்லு. இப்ப பணத்தை பத்தி தானே பேச்சு. ஆமா, அதுக்கும் நீதான் பதில் சொல்லணும். இதுல 3 லட்சம் இருக்கு, மீதி 2 லட்சம் எங்க? அது தெரியாம தானே. இல்ல, பணம் இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கணும். பணம் எங்கேயாவது காணாம போயிருந்தா நான் பேங்க்ல இருந்து வரும்போது பேக் வெயிட் குறைஞ்சிருக்கும், எனக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்ட். இதத்தான் நானும் முதல்லயே கேட்டேன். என்ன சந்தேகப்படுறியான்னு கேட்டேன்ல. இங்க பாருங்க, நீ சும்மா விளையாடாதீங்க. நான் விளையாடல சக்தி. என்னமா லட்சுமி, நீங்க செய்யறதெல்லாம் பார்த்தா என் மேல திருட்டு பட்டம் கட்டினாலும் கட்டுவீங்க போல இருக்கு. நான் உன்கிட்ட பணம் எங்க தானே கேட்டேன். நீ மேல மேல பேசிக்கிட்டே போற. இங்க பாருங்க மாமா, முதல்ல தப்பு செய்யறவங்க தான் இப்படி பதட்டமா இருப்பாங்க. எப்படி பயப்படுறான்னு பாருங்க. அண்ணி, திரும்பவும் என் மேல திருட்டு பட்டம் கட்ட பாக்குறீங்க. நான் உங்ககிட்ட பேக் தரும்போது அதுல 5 லட்சம் ரூபாய் இருந்துச்சு. இது பாரு, நான் உன்னை பத்தி எதுவுமே சொல்ல. நீ தான் என் மேல திருட்டு பழி போடுற.